अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। अन अनस रज़ियल्लाहु तआला अन्हु अनिन नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम क़ाल ला युमिनु अहदुकुम हत्ता युहिब्ब लिअखीहि मा युहिब्बु लिनफ्सिहि। ரவாஹுல் புகாரி. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ்விற்கே. அந்நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் வாழக்கூடிய முஃமின்களுக்கு மத்தியில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அந்த மனிதன் உண்மையான முஃமினாக ஆக முடியும் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்வாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லிஅஹீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. அதாவது உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதை கொண்டு நோக்கம் என்ன, இந்த ஹதீஸ் நமக்கு தரக்கூடிய பண்புகள் உபதேசங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, மார்க்க விஷயங்களாகட்டும் உலக விஷயங்களாகட்டும் அனைத்திலும் நமக்கு தனக்கு எது விருப்பமோ அதையே தனது சகோதர முஸ்லிம்களுக்கும் விரும்பி, தான் வெறுப்பதை தனது சகோதர முஸ்லிம்களுக்கும் வெறுக்காத வரையில் யாரும் முழுமையான இறை நம்பிக்கையை அடைந்து கொள்ள மாட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம், இந்த மேற்காணக்கூடிய அந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குற அன்பானவர்களே. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படி வாழணும், அதாவது ஒரு மனிதன் தனக்கு எதை விரும்புகிறானோ அதைத்தான் என்ன செய்யணும், தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பணும். ஆனால் அதற்கு நேர் மாற்றமான ஒரு சூழலில் தான் அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் நாம் பார்க்குறோம். ஏன்னா தனக்கு விரும்புவதை தம்முடைய சகோதரர்களுக்கு யாருக்காவது விரும்பி அதை கொடுத்து விட்டால் அவர் எங்கே முன்னேற்றம் அடைந்து விடுவாரோ, நாம் தோல்வி அடைந்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணத்தினால தனக்கு எது தேவையில்லையோ அதைத்தான் பிற சகோதரர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரு அவல நிலைகளை நாம் என்ன செய்கிறோம், சில மனிதர்களிடத்தில் நாம் பார்க்குறோம். தனக்கு தேவையில்லைன்னா அதை என்ன செய்வாங்க, பிறருக்கு உதவக்கூடிய நிலைமையில் தமக்கு எது விருப்பம் இல்லையோ அதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் சில மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட செயலுடையவர்கள் உண்மையான முஃமின்கள் அல்ல அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழியின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பொன்மொழிக்கு ஏற்ப தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள்தான் சத்திய சஹாபாக்கள். எந்த அளவிற்கு என்றால், மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுதும் கூட தமக்கு விருப்பமாக இருந்த ஒன்றை தமது சகோதரர்களுக்கு விரும்பினார்கள் என்பதுதான் வரலாறு. அன்பானவர்களே, அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொல் செயலையும் அப்படியே பின்பற்றினாங்க. தன்னுடைய இறுதி மூச்சு வரை, தன்னுடைய உயிர் போகக்கூடிய நேரத்திலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கை உண்மையானதாக ஆக்கி வாழ்ந்து காட்டி சென்றார்கள் அப்படிங்கிறத தான் வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அல் மஅகாஸி லி இமாமில் வாகிதி என்ற அந்த நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். எர்முக் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த தருணம், எர்முக்கு யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த தருணம் 1000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க,
காயமடைந்து வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது காயமுற்றவர்களுக்கு மருந்து போட தண்ணீர் கொடுப்பதற்காக படையில் பங்கெடுத்த தோழர்கள் சிலர்கள் என்ன செஞ்சாங்க, மருந்து உபகரணங்கள் அதே போன்று தண்ணீர் பையுடன் என்ன செஞ்சாங்க, காயமடைந்த தோழர்களுக்கு உதவுவதற்காக வேண்டி விரைந்து செல்றாங்க. தூரத்தில் ஒரு முனங்கல் சத்தம் கேட்குது. அருகே சென்று பார்க்குறாங்க. அங்கே ஹாரிஸத் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடும் தாகத்தோடு என்ன செய்கிறாங்க, காணப்படுகின்றார்கள். காயத்துடன் கூடிய ஒரு நிலைமையில் கடும் தாகத்தோடு என்ன செய்கிறாங்க, காணப்படுறாங்க. தண்ணீர் பையை திறந்து ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வாயின் அருகே கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுக்கு சற்று தொலைவில் இன்னொரு மனிதரின், இன்னொரு சஹாபியின் முனங்கல் சப்தம் கேட்கக்கூடிய நிலைமையில் கடும் தாகத்தோடு இருந்த ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தம் அருகில் இருக்கக்கூடிய அந்த தோழரின் சப்தத்தை கேட்டு திசையை நோக்கி பார்த்து அவரின் தாகத்தை போக்குமாறு செய்கை செய்கின்றார்கள். என்னை விட என்னுடைய அந்த தோழர் என்ன செய்கிறாங்க, ரொம்ப தாகத்தோடு இருக்கிறாங்க போல் இருக்கு, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கொண்டு போய் தண்ணியை கொடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் பேசக்கூட முடியாமல் சைக்கினை செய்கின்றார்கள். அன்பானவர்களே, தண்ணீர் பையோடு அந்த தோழர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த சஹாபிக்கு அருகே சென்று பார்த்த பொழுது அங்கே இக்ரிமத் இப்னு அபூ ஜஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடுமையான தாகத்தோடு காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு சற்று தொலைவில் இருந்து இன்னொரு முனங்கல் சத்தம் கேட்குது. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கடுமையான தாகத்தோடு இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட சற்று தொலைவில் இருந்து இன்னொருவரின் முனங்கல் சப்தம் கேட்கின்றது. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே சொல்றாங்க, அவர்களுடைய தாகத்தை நீங்க என்ன செய்யுங்க, போக்குங்க அப்படிங்கிற அடிப்படையில் பேசக்கூட முடியாம சைகை செய்கின்றார்கள். அவரை கொண்டு போய் கொடுங்க, அவங்க என்னை விட ரொம்ப தாகத்தோடு இருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி. தண்ணீர் பையோடு அந்த உதவி செய்யக்கூடிய சஹாபாக்கள் போய் பார்க்குறாங்க. ஓடி சென்று பார்த்தால் அங்கே அயாஷ் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வறண்ட நிலைமையில் கடுமையான தாகத்தோடு காணப்பட்டார்கள். உடனே அவர்களுடைய வாயின் அருகே தண்ணீரை கொண்டு சென்ற பொழுது அயாஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். தண்ணீர் கிடைக்காமல் தாகித்த நிலைமையில் வறண்டு போய் என்ன செய்கிறாங்க, தண்ணீர் கொடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஷஹீதாகி விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த உதவி செய்யக்கூடிய தோழர்கள் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நோக்கி மீண்டும் தண்ணீர் பையோடு என்ன செய்கிறாங்க, ஓடி சென்று இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்தா அவர்களும் ஷஹீதாகி விட்டார்கள். அதற்கு பிறகு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கு போனாலும் அவர்களும் ஷஹீதாகி விட்டார்கள். அன்பானவர்களே, பாருங்கள், இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மரண தருவாயிலும் கூட, மரணத்தினுடைய அந்த விளிம்பில் இருந்த பொழுதிலும் கூட தமக்கு தண்ணீர் கிடைத்தால் போதும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட தம்மை விட தமக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் நம்மை விட கடுமையான தாகத்தில் இருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் தன்னுடைய இறுதி நேரத்தையும் கூட அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறாங்க. பிற சகோதரர்களுக்காக வேண்டி தன்னை தியாகம் செஞ்சு தான் விரும்பியதை, தனக்கு விருப்பமான அந்த தண்ணீரை பிற சகோதரர்களுக்கும் விரும்பி அங்கே தன்னுடைய உயிரை தியாகம் செய்து இருக்கின்றார்களே. ஆனால் அவர்களுடைய அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி. அன்பானவர்களே, நாம் என்ன செய்கிறோம், நமக்கு பசியாக இருந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாமல், அதாவது நம்முடைய குடும்பத்திலேயே எனக்கு சோத்தவை, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும் அப்படிங்கிற அடிப்படையில்
நம்மை பற்றியே தான் நம்ம சிந்திக்கின்றோமே தவிர நாம் சார்ந்த நம்முடைய குடும்பங்களோ, நம்முடைய தோழர்களோ, நம்முடைய சமூகத்தவர்களோ, நம்முடைய மனிதன் சார்ந்த அந்த சூழ்நிலைகளில் யாரை பற்றியும் எந்த நிலையிலும் சில மனிதர்களுடைய சிந்தனைகள் இருப்பதில்லை. அதைத்தான் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டி, அப்படிப்பட்ட தீய பண்புடையவர்கள் நம்மை போல் அவங்க இருந்துடக்கூடாது, நாம் விரும்பியது அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு அப்படின்ட்டு யார் எண்ணுகின்றார்களோ அவர்கள் உண்மையான முஃமின் அல்ல அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுறாங்க. எல்லாமல்ல அல்லாஹ் அத்தகைய தியாக மனப்பான்மையோடு நமக்கு எதை விரும்புகின்றோமோ அதையே பிற மனிதர்களுக்கும் விரும்பக்கூடிய வகையில் ஒரு சிறந்த பண்பாளர்களாக வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தத்தை பெற்ற சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹு தஆலா ஈருலகிலும் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.